அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்க போகிறோம். மிதுன ராசியும் சனி பெயர்ச்சி பலன்களும் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக மிதுன ராசி என்பது ஓர் ஒற்றை ராசி. மிதுன ராசி என்பது ஆண் ராசி. மிதுன ராசி என்பது காற்று ராசி. மிதுன ராசி என்பது உபயராசி. மிதுன ராசியிலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் ஆகிய 9 பாதங்கள் இதிலே அடங்கும். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். மிதுன ராசிக்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய கிரகம் புதன் பகவான். மிதுன ராசியிலே ஆட்சி பலம் பெறுபவர் புதன். வேறு எந்த கிரகமும் உச்சபலமோ நீச்சபலமோ பெறாத ஒரே ராசி மிதுன ராசி. இதே போன்று இருக்கக்கூடிய இன்னொரு ராசி எது என்று சொன்னால் மிதுன ராசிக்கு 7ஆம் ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி. அந்த தனுசு ராசியிலையும் குரு பகவான் தான் ஆட்சி பெறுவார். வேறு எந்த கிரகமும் ஆட்சி உச்சமோ நீச்சமோ பெறாது. மிதுன ராசிக்கு சனி பகவான் சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி தருவார் என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசியிலிருந்து கணக்கெடுத்தால் 8க்கும் 9க்கும் அதிபதி சனி பகவான். 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானம், 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். மிதுனத்திற்கு அஷ்டமாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வழங்குபவர் சனி பகவான். அஷ்டமாதிபதி என்கிற முறையிலே அதிகமான நன்மைகளை தரமாட்டார். பொதுவாக 6, 8, 12க்கு அதிபதிகள் அதிகமான நன்மைகளை தரமாட்டார்கள். அந்த விதத்தில் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த சனி பகவான் அதிகமான நன்மைகளை தரமாட்டார். ஆனால் அவர் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி, 8க்கும் அதிபதி, 9க்கும் அதிபதி. ஆக 9ஆம் வீடாக விளங்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாக சனி பகவான் விளங்குகின்ற காரணத்தினால் அவர் பெரிய பாக்கியங்களை, நல்ல பாக்கியங்களை நிச்சயமாக அவர் தருவார். மிதுன ராசிக்கு அதிபதி புதனுக்கு சனி பகவான் நட்பு கிரகம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சனி புதன் சுக்கிரன் எல்லாம் ஒரு கூட்டணி என்று. ஆக அந்த கூட்டணி தர்ம பிரகாரம் ஒருவருக்கொருவர் நன்மைகள் செய்து கொள்வார்கள். இதுவரை மிதுன ராசிக்கு 9ல் இருந்தார் குரு, 9ல் இருந்தார் சனி. அந்த சனி பகவான் 9ல் இருந்து 10க்கு வந்திருக்கிறார். அதாவது கும்பத்திலே இருந்த சனி பகவான் இப்பொழுது 10ஆம் இடமாக விளங்கக்கூடிய மீனத்திற்கு வந்திருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே இருந்த சனி பகவான் இப்போது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே அடியெடுத்து வைத்துள்ளார். 10ஆம் இடமாக விளங்கக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் வந்துள்ளார். மிதுன ராசியிலிருந்து கணக்கெடுத்து பார்த்தால் மீனராசி 10வது ராசி. ஆக 10ஆம் இடமாக விளங்கக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே அடியெடுத்து வைத்துள்ளார் யாரே சனி பகவான். 10ஆம் இடத்திலே ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி. 10 என்கிற தொழில் ஸ்தானத்தில் பாவின்னா அது நல்ல கிரகம் அல்லது கெட்ட கிரகம். ஒரு சில ராசிகளுக்கு சில கிரகங்கள் பாக்கியாதிபதிகளாக இருப்பார்கள், சில பேர் மாரகாதிபதியாக இருப்பார்கள், சில பேர் பாதகாதிபதிகளாக இருப்பார்கள். ஆக எப்படியே இருந்தாலும் யாராவது ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார் ஜோதிட சாஸ்திரத்தில். அந்த விதத்திலே 10ஆம் இடத்திலே இயற்கை பாவியாக விளங்கக்கூடிய சனி பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே மிதுன ராசிக்கு அவர் இயற்கை சுபராக அமைந்து விடுகிறார். நட்பு கிரகமாக இருக்கிறனால அவர் சுபராக மாறிவிடுகிறார். மிதுன ராசிக்கு பாக்கியாதிபதி சனி என்பதனால் இப்போது அந்த சனி இயற்கை சுபராக மாறிவிட்டார். ஆதலால் மிதுன ராசிக்கு சுபராகிவிட்ட சனி பகவான் சுப பலன்களை மட்டுமே தருவார், அசுப பலன்களை தரமாட்டார். நன்மைகளை மட்டுமே தருவார், தீமைகளை தரமாட்டார். இதுவரை கும்பத்திலே இருந்தார், பாக்கியஸ்தானத்திலே இருந்தார், ஆட்சி பலத்திலே இருந்தார். அப்படிப்பட்ட சனி பகவான் நற்பாக்கியங்களை அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருந்தார். இப்போது மிதுன ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் சனி பகவான். அப்படி அமர்ந்ததன் மூலம் மிதுன ராசி அன்பர்களின் தொழிலே நன்மைகளை கூட்டுவார். செய்யும் தொழிலே பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார்.
தொழிலாளர் பிரச்சனைகள் எதனும் இருந்தால் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி வழிவகைப்படுத்துவார். தொழில் கூட்டு நண்பர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் அந்த ஒற்றுமையை இப்போது உருவாக்கி காட்டுவார். செய்யும் தொழிலே உற்சாகத்தை ஊக்கத்தை ஏற்படுத்துவார். செய்தொழிலே உற்பத்தியை அதிகரித்து செய்பொருள் விற்பனையையும் அதிகரிப்பார். அரசு ஊழியர்களாக இருந்தால் பதவி உயர்வை கொடுப்பார், உத்தியோக உயர்வை கொடுப்பார், சம்பள உயர்வை கொடுப்பார். இப்படி வாழ்க்கை வசதிகளை எல்லாம் மேம்படுத்தக்கூடிய இடத்திலே, அருமையான இடத்திலே, 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து பல்வேறு விதமான நன்மைகளை இந்த மிதுன ராசிக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே 10ஆம் இடத்தில் இருக்கும் சனியால் பலவித நன்மைகளை மிதுன ராசி என்பவர்கள் பெறுவார்கள். அது மட்டுமல்ல, சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்ப்பார். அவருக்கு பார்வை ஒரு சில கிரகங்களுக்கு ஒரு பார்வை, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 7ஆம் பார்வை மட்டும் உண்டு. ஆனால் சனிக்கு 3, 7, 10 பார்வை, செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை, குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. அந்த விதத்தில் இவர் 3, 7, 10 ஆகிய பார்வைகளாலே பார்த்து நன்மைகளை செய்வார். 3, 7, 10னா 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. ஆக இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? சனி பகவான் மீனராசியில் இருக்கிறார். மீனராசியிலிருந்து அவர் 3ஆம் பார்வையை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது தான் இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். மீனம், மேஷம், ரிஷபம். ஆக ரிஷபராசியை பார்க்கிறார். ரிஷபராசி மிதுன ராசிக்கு 12வது வீடான 12வது வீடு. 12ஆம் வீடு என்பது அயன சயன யோக பவஸ்தானம் என்று சொல்லுவார்கள். அந்த அயன சயன யோக பவஸ்தானமாக விளங்கக்கூடிய 12ஆம் வீட்டை சுபகரகமாக மாறியுள்ள சனி பகவான் பார்ப்பதனால் புதிதாக திருமணமானவர்களின் இல்வாழ்க்கை இனிமையாக போகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கும். இல்லறத்திலே பற்றும் பாசமும் மிக்கவர்களாக கணவன் மனைவி இருவருமே விளங்குவார்கள். அன்றில் பறவைகளைப் போல ஒருவருக்கொருவர் ஆசையாக பாசமாக நட்பாக இருப்பார்கள். அதே நேரத்தில் 12ஆம் வீடாக விளங்கக்கூடிய விரயஸ்தானத்திலே சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிற காரணத்தினால் செலவுகள் அதிகமாக வரலாம். ஆனாலும் அந்த செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக இருக்கும். வீடு வாங்குகிறீர்கள், நிலம் வாங்குகிறீர்கள், மனை வாங்குகிறீர்கள், நகை வாங்குகிறீர்கள் என்று சொன்னால் அவைகளெல்லாம் செலவுகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் எதிர்காலத்தில் நமக்கு உதவக்கூடிய சுப செலவுகளாக இருக்கும். அப்படிப்பட்ட சுப செலவுகளையே ஏற்படுத்தி தருவார். அது மட்டுமல்ல, வெளிநாடு போக வேண்டுமென்று எதிர்பார்த்திருந்த இளைஞர்களுடைய கனவுகள் நனவாகும். கடல் கடந்த நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை, பாக்கியங்களை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதையடுத்து சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையினாலே கன்னிராசியை பார்க்கிறார். மீன ராசியிலிருந்து கணக்கெடுத்து பார்த்தால் கன்னிராசி 7வது ராசி. ஆக கன்னிராசி 7வது ராசி என்று சொன்னால், மிதுன ராசியிலிருந்து கணக்கெடுத்தால் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4வது ராசி. ஆக மிதுன ராசிக்கு 4ஆம் இடமாக விளங்கக்கூடிய கன்னிராசியை சனி பகவான் 7ஆம் பார்வையினாலே பார்க்கிற காரணத்தினால், 4ஆம் வீட்டை பார்க்கிற காரணத்தினால், சனி பார்க்கின்ற காரணத்தினால் சுகமான குடும்ப வாழ்க்கை அமையும். அதாவது பெண்ணை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்களுக்கு நல்ல வரன், நல்ல பெண் மனைவியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல ஆண்மகன் கணவனாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்த பெண்களுக்கும் நல்ல கணவர் கிடைத்து நல்ல இல்வாழ்க்கை கிடைக்கும். அடுத்து நிலம், மனை, வீடு, வாகனம் போன்றவற்றையெல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. என்று சொன்னால் 4ஆம் இடம் என்பது வீடு, நிலம், தோட்டம், வாகனஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற காரணத்தினால் நிச்சயமாக பல்வேறு விதமான வாகனங்களை எல்லாம் 4ஆம் இடம் என்பது வாகனம் கூட, வாகனஸ்தானம் கூட. ஆக வாகனங்களும் நிலங்களும் மனைகளும் வீடுகளும் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டு. இளைஞர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகள் ஏற்படும். 4ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம். ஆகவே உயர்கல்வி வாய்ப்புகள் எல்லாம் இளைஞர்களுக்கு, படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானமாக இருக்கிற காரணத்தினால் தாயினுடைய உடல்நலம், இளைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் தாயினுடைய உடல்நலம் நன்றாக அமையும். தாயை காத்த தனையன்களாக அவர்கள் விளங்குவார்கள். தாய் வழி உறவினுடைய ஆதரவு கிடைக்கும். தாய் மாமன் உறவுகள் பலப்படும். பக்தி மார்க்கத்திலே ஈடுபாடு ஏற்படும். அடுத்து நவீன வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்களும் ஏற்படும். இப்படியாக 7ஆம் பார்வையினாலே மிகச்சிறந்த நன்மையை மிதுன ராசி கொடுத்து கொண்டிருக்கிறார் சனி பகவான். அதையடுத்து 10ஆம் பார்வை. 10ஆம் பார்வையினாலே தனுசு ராசியை பார்க்கிறார்.
தனுசு ராசி மிதுன ராசிக்கு 7வது ராசி. 7ஆம் இடமாக விளங்கக்கூடிய கடத்தர ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினால், சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் திருமணம் தடைபட்டு வந்த ஆண்களுக்கு திருமண வாய்ப்புகள் உடனே கூடும். திருமணம் தடைபட்டு வந்த பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி நல்ல கணவன் கிடைத்து நல்ல இல்வாழ்க்கைகள் அமையும். அடுத்து காதலிப்பவர்களுக்கும் அவருடைய காதல் கை கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆசைப்பட்ட பொருளை எல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. கணவன் மனைவியிடத்திலே ஒற்றுமை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இல்லற வாழ்வு இனிக்கும். அதே போல் தொழில் கூட்டாளிகளாக இருப்பவர்கள் கூட ஒற்றுமையும் ஓங்கும். அயல்நாட்டு பயணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடல் கடந்த நாடுகளை காணக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஆக இப்படியாக சனி பகவான் சனிப்பெயர்ச்சி ஆகி கும்பத்திலே இருந்து மீனத்திற்கு ஆகி அந்த இருக்கும் இடத்தால் நன்மை செய்கிறார். 10ஆம் இடத்திலே பார்க்கும் பார்வையினாலே 3, 7, 10 இடங்களை பார்த்தும் நன்மை செய்கிறார். ஆக மிதுன ராசிக்கு நட்புகரமாக விளங்கக்கூடிய சனி பகவான், மிதுன ராசிக்கு பாக்கியாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் பல விதங்களிலே மிதுன ராசிக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மிதுன ராசிக்கு 7ரை சனி இல்லை, அஷ்டம சனி இல்லை, அர்த்தாஷ்டம சனி இல்லை. ஆக எல்லா விதமான நன்மைகளும் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வாழ்க்கையிலே பல்வேறு விதமான நலங்களை பெறுவார்கள். இந்த 2.5 ஆண்டு காலம் எந்த பிரச்சனையும் இல்லாதல் வண்டி ஓடும் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த பதிவினை எல்லாம் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீர்களானால் என்னுடைய பதிவுகள் உங்களுடைய மொபைலை தேடி நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமச்சந்திரன் முருகை என்கின்ற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ததன் மூலமாக என்னை ஆசீர்வதிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.